மறக்க நிறுத்துறோம். போட்டிருந்தேன் நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஒத்த சொல்லியிருந்தேன். எல்லாமே இங்கே நாசமா போயிட்டானுங்க. சரிங்களா, நாங்களே பாடிடுறோம். நான் 2 பேருமே கூப்பிட்டுக்கிறேன். டைமுக்கு நான் வாங்கினேன். நான் சந்திரனா, நீ வந்து கொஞ்சம் கொடுப்பேன்னு பார்த்தேன். எங்களா ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்க, தூங்கிட்டு வரா. சரி கொடுங்க. நான் வான அடுத்த போட்டிக்காக நீ கொடுங்க. வானா சரி தூங்கண்ணா, கோவிந்தா, சிலம்பண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? அது நம்மகிட்ட அடுத்தது என்னோட சொல்ல மறந்துட்டேன். இதுல கீழே இருக்க பாத்தீங்களா, இவங்களாம் நாங்க யாருமே கேட்கல. விழா நடக்கிறத பார்த்து அவங்களாம் வந்து தம்பி என்னால முடிஞ்ச அமௌண்ட்னு சொல்லிட்டு ரகுவண்ணன் ஆகட்டும், ஜெய்சங்கரன் ஆகட்டும், ராமச்சந்திரன் அண்ணன் ஆகட்டும், அப்புறம் சந்திரசேகர், இவங்க எல்லாமே நாங்க யாருமே கேட்கல. விழா நடக்கும்போது தம்பி என்னால முடிஞ்ச அமௌண்ட் கொடுக்கலன்னு எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு வாலண்டியரா பண்ணாங்க. அவங்களுக்குமே எங்க டீம் சார்பா ஒரு நன்றி வந்து அன்பான நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த வருஷமும் நாங்க நிறைய பேருக்கு எதிர்பார்க்கிறோம். வாட நீங்க வேலை கொடுக்கணும். வேலை யாரும் வரமாட்டோம். திருப்பண்ணா வாட ஏனாடி பண்ற சிங்கம் வாசிங்க. 2 காலம் நடந்து வாசிங்க. 2 கால் சிங்கம் வாசிங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா எப்பவுமே நான் நினைச்சிட்டு எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கல. அன்பான ஒரு இது அடுத்த வருஷம் நல்லா பண்ணுங்க. நான் அது ரொம்ப நாளாவே பிளான் பண்ணது. எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கல, இதுல நான் பண்ணணும். இந்த மேடையில இன்னொன்னு தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க நடனம் கத்து கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு முறையா இல்ல, அவங்களுக்கு எங்க கிட்ட வந்து டான்ஸ் கத்துக்கிறாங்க பசங்க அப்படின்னும் போது அவங்களால வந்து ஒரு காம்படிஷனுக்கோ ஒரு சர்டிபிகேட்டோ எதுவும் இம்ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ வந்து நாங்க அதுக்கு வந்து முறையா டான்ஸ் கிளாஸ் அட்லீஸ்ட் இன்னொரு 1 இயர் ஆகும் நினைக்கிறேன். எங்களுக்கு சர்டிபிகேட் வர நாங்க டான்ஸ் கிளாஸ் ஓபன் பண்ணி இங்க தடாப்பட்டு நம்ம ஏரியா பிள்ளைங்களுக்கு மட்டும் ஃப்ரீயா டான்ஸ் கிளாஸ் சொல்லி தரலான்னு வரும். அது சரண் சிங் டான்ஸ் கிளாஸ் கூட. இந்த 1 இயர்ல கண்டிப்பா நம்ம பசங்க எல்லாருக்குமே வந்து டான்ஸ் ஃப்ரீயா டான்ஸ் கிளாஸ் நடக்கும். 1 hour கிளாஸ். நன்றி. அடுத்தது இயக்கத்தின் சார்பாக ஒரு போட்டு வேணாம். சார் 2 பேரும் இதே ஒற்றுமையா எத்தனை வருஷமும் ஒன்னா அனந்தமையா ஒற்றுமையா ஆகிறதுக்கு எங்க டீம் சார்பாகவும் சரி எல்லாரும் சார்பாகவும் சரி வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் தான். இது வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ணல, நீங்க நிறைய பேர் பேசுவாங்க. இது 1 month ப்ரிப்பரேஷன், ப்ரீ ப்ரிப்பரேஷன். அடுத்தது சந்திரனா தயவுசெய்து வந்து நான் கடுப்பேற்றா. நீ கூப்பிட்டா வாங்க. ஏனாடி பண்றீங்க? வெளியே இருக்கீங்களாமா? வாடா. எனக்குன்னா சுண்டவரி இருக்கு இல்லையா, டோல்கேட் சொல்லுவாங்க இல்லையா, டோல்கேட்டை எதிர்த்து அவங்க இயக்கத்தை சார்பா அவங்களால முடிஞ்சதை எதிர்த்து போறாங்க. அது மட்டும் இல்லாம மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்ப இவன் மட்டும் போல கூட வந்து வினோத் போயிருக்கா. இவன் ஒரு முறை கூட்டிட்டு போயிட்டு தூத்துக்குடியில போயிட்டு அந்த நிறைய வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காது எல்லாமே ஒரு வாரம் இருந்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி கொடுத்து எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாம சொந்த காசுல இந்த தூத்துக்குடிக்கு டிராவல் பண்ணாங்க. ஒரு கைத்தட்டை கொடுங்க. வாழ்த்துக்கள். இப்போ சொல்லி எல்லாமே இது ஒரு எங்களுக்கு டைம் இல்ல. அடுத்த வருஷம் நாங்க டீட்டெயிலா நோட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். அந்த மேடம் யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் வினோத்தை வந்து கூட வைப்பாங்க. இந்த மாதிரி எவன் மட்டும் போலாம நம்ம ஊர்ல இன்னொருத்துல கூட்டிட்டு போனா வினோத்தை அவரும் வந்துட்டா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஊர்ல ஒரு கரகாட்டம் சொல்லி ஆடி மாசம் அப்ப வந்து நம்ம அருண் தான் வந்து பார்க்க வாங்கியிருந்தான். அதனால நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கா. எங்க 10 பசங்க நாங்க எல்லாருமே எவ்வளவு போராடணும். அதுல கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட நின்றுட்டாரு. யாருன்னா சிவபிரகாஷ் அண்ணன் கடைசி வரைக்குமே கூட நின்று இங்க முடிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து போலாம்டான்னு ஆர்டர் போட மாட்டேன். அடுத்தடுத்து போலாமாடா அருண், அடுத்தடுத்து போலாமாடா ஒவ்வொன்றையும் அவங்கிட்ட சின்ன பையன் கேட்டு பண்ணாரு. கடைசியா முடிச்சுட்டு நாங்க எல்லாருமே போனாலும் கடைசி வரைக்கும் கோயிலுக்கு நின்று பேசின அமௌண்ட் தரமாட்டாங்கடா நம்ம ஊருங்க, கொஞ்சம் இப்படி பேசினா அந்த பாக்கு வாங்கி கொடுத்து அந்த அமௌண்ட் செட்டில் பண்ணி கொடுத்தா அந்த இடத்துல வந்து நகர்ந்தாரு. அதனால சிவபிரகாசன் எங்க இருந்தாலும் இருக்காரடா, சிவபிரகாசன் எங்க இருந்தாலும் சரி அவருக்கு எங்க டீம் சார்பா சரி அருண் ரொம்பவே ஸ்பெஷலா தேங்க்ஸ் பண்ணுங்க. நான் அதை சொன்ன உடனே சிவபிரகாசனுக்கு நான் தான் மெடல் போடுவேன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப அடம் பிடிச்சா. பட் அவர் இருக்காரான்னு தெரியல. யாரா இருந்தா சொல்லுங்க, அடுத்த முறை கூப்பிட்டுக்கிறேன். இன்னும் இருக்கு, நான் அடுத்த முறை அதை வந்து சொல்றேன். என்னன்னு நான் மறந்துட்டு இருப்பேன், நான் மறுபடியும் வந்து சொல்றேன். கொக்கோ ரெடியா இருக்கீங்களாமா? குத்துவிளக்கு இருக்காங்களா? அண்ணா அண்ணா வேணா
வினோத்தே டேய் வா வைக்கப்பட்டு இருக்கீங்க பொட்டு பசங்க ஏறி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கம்மா இல்ல இங்க இப்படியே கூட நின்று வாங்கிக்கங்கம்மா நான் சென்னையில வாங்க கொக்கோக்கு வந்து இந்த மாதிரி நீங்க மேடைக்கு வாங்க நான் வாங்கண்ணா குத்து இருக்கேங்கடா அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லிடணும் இந்த மரக்கண்ணு வாங்குறப்ப இன்னைக்குதான் போயிட்டு வாங்கலவா ரொம்ப அமௌண்ட் வந்து ரொம்ப ஷார்டேஜ் ஆயிடுச்சு என்னால முடியல மரக்கண்ணே வாங்க வேணாம்னு ஒரு நிலைமையில பங்கு நான் தரம் பங்கு